திருவழிபாடு ஆண்டின் பொது காலம் 9ஆம் வாரம் புதன்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம்மை உருவாக்கியவர். ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம்மை உருவாக்கியவர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம், புகழ்பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன, மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம்மை உருவாக்கியவர். ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம்மை உருவாக்கியவர். பாசுரம். இரவும் இருளும் கார்முகில் கூட்டமும் தரையில் குழப்பமும் தவறும் கேடும் அகல்க. வானம் ஒளிரும் நேரம் மகிழ்வை அளிக்க வருகிறார் இயேசு. உலகை மூடிய காரிருள் கலைந்தது, பல வகை நிறங்களை கதிரவன் அளித்தது. மனத்துள் மண்டிய இருளும் அகன்றது, அனைத்தும் நடந்தது ஆண்டவர் செயலே. உம்மையே சிக்கென பற்றுவோம் கிறிஸ்துவே, உம்மை பணிந்து கண்ணீர் உகுத்து நன்மனத்துடன் வேண்டுகிறோமே. எம் உள உணர்வை ஆட்கொள்வீரே. எமது குறைகள் கவலைகள் எல்லாம் உமது ஒளியால் ஒளிந்து விடுக. உமக்கும் தந்தையுடன் ஆவியாருக்கும் சமமாய் மாட்சி என்றும் ஆகுக. ஆமேன். கடவுளே உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். கடவுளே, உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். பொல்லாரின் உள்ளத்தில் தீமையின் குரல் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. அவர்களின் மனக்கண்களில் இறையச்சம் இல்லை. தங்கள் குற்றம் வெளிப்பட்டு வெறுப்புக்கு உள்ளாகர் என தமக்கு தாமே இருமாத்து தம்மை பாராட்டிக் கொள்கின்றனர். அவர்கள் வாயின் சொற்கள் தீமையும் வஞ்சகமும் நிறைந்தவை. நல்லறிவோடு நற்செயல் ஆற்றுவதை அவர்கள் அடியோடு விட்டு விட்டார்கள். படுக்கையில் கிடக்கையில் அவர்கள் சதித்திட்டங்களை தீட்டுகின்றார்கள். தகாத வழியை உறுதியாக பற்றி கொள்கின்றார்கள். தீமையை அவர்கள் புறம்பை தள்ளுவதில்லை. ஆண்டவரை வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு, முகில்களை தொடுகின்றது உமது வாக்கு பெறலாமை. ஆண்டவரை உமது நீதி பெருமலை போல் உயர்ந்தது, உம் தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை. மனிதரையும் விலங்கையும் காப்பவர் நீரே. கடவுளை, உமது பேரன்பு எத்துணை அருமையானது. உம் ரெக்கைகளின் நிழலில் மானிடர் புகலிடம் பெறுகின்றனர். உமது இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகிறார்கள். உமது பேரன்பு நேருடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றீர், ஏனெனில் வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். உமக்கு அடிபணிவோருக்கு உமது பேரன்பையும் நேரிய உள்ளத்தோருக்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கியருளும். சிறுகுற்றரின் கால் என்னை நசுக்க விடாதையும், பொல்லாரின் கை என்னை பிடிக்க விடாதையும். தீங்குளைப்போர் அதோ அங்கு குப்புரை விழுந்து கிடக்கின்றனர். அன்னவர் நசுக்கப்பட்டனர், அவர்களால் எழவே இயலாது. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். கடவுளே, உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். கடவுளே, உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். ஆண்டவரே, நீர் பெரியவர், மாட்சி மிக்கவர், வியத்தகு வலிமை கொண்டவர். ஆண்டவரே, நீர் பெரியவர், மாட்சி மிக்கவர், வியத்தகு வலிமை கொண்டவர். என் கடவுளுக்கு முரசு கொட்டுங்கள், ஆண்டவருக்கு மேல தாளங்களோடு பண் இசையுங்கள், அவருக்கு திருப்பாடலும் புகழ் பாவும் இசையுங்கள்.
அவரது பெயரை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் போர்களை முறியடிக்கும் கடவுள். என் கடவுளுக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். ஆண்டவரே, நீர் பெரியவர், மாட்சிமிக்கவர், வியத்தகு வலிமை கொண்டவர், எவராலும் வெல்ல முடியாதவர். உம் படைப்புகள் அனைத்தும் உமக்கே பணிபுரியட்டும். நீர் ஆணையிட்டீர், அவை உண்டாயின. உம் ஆவியை அனுப்பினீர், அவை உருவாயின. உமது குரலை எதிர்த்து நிற்பவர் எவருமில்லை. மலைகளின் அடித்தளங்களும் நீர்த்திரளும் நடுங்குகின்றன. பாறைகள் உம் திருமுன் மெழுகு போல் உருகுகின்றன. உமக்கு அஞ்சுவோருக்கோ நீர் இரக்கம் காட்டுகின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நீர் பெரியவர், மாட்சிமிக்கவர், வியத்தகு வலிமை கொண்டவர். ஆண்டவரே, நீர் பெரியவர், மாட்சிமிக்கவர், வியத்தகு வலிமை கொண்டவர். ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். மக்கள் இனங்களை களிப்புடன் கைகொட்டுங்கள். ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சலுக்குரியவர். உலக அனைத்தும் ஆளும் மாவேந்தர் அவரே. வேற்று மக்களை நமக்கு அவர் அடிபணிய செய்தார். அந்நிய நாடுகளை நாம் தாழ் பணிய வைத்தார். நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்தளித்தார். அது அவர் அன்பு கூறும் யாக்கோப்பின் பெருமையாகும். ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயர ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். ஏனெனில் கடவுளை அனைத்து உலகின் வேந்தர். அரப்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீட்டிருக்கின்றார். மக்கள் இனங்களின் தலைவர்கள் ஆபிரகாமின் கடவுளுடைய மக்களோடு ஒன்று கூடுவர். ஏனெனில் மண்ணுலகின் மன்னர் அனைவரும் கடவுளின் கொற்றத்திற்கு உட்பட்டவர். கடவுளை அனைத்திற்கும் மேலானவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். தோபியத் நூலிலிருந்து வாசகம். உனக்கு பிடிக்காத எதையும் பிறருக்கு செய்யாதே. உன் உணவில் ஒரு பகுதியை பசித்திருப்போருக்கு வழங்கு. ஞானிகளிடம் அறிவுரை கேள். எல்லா காலத்திலும் உன் கடவுளாகிய ஆண்டவரை போற்று. உன் வழிகள் நேரியவை அமையவும் உன் முயற்சிகளும் திட்டங்களும் வெற்றியடையவும் அவரிடம் மன்றாடு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளை உமது திருவுளத்திற்கு என் உள்ளம் பணிந்திட செய்தரலாம். கடவுளே, உமது திருவுளத்திற்கு என் உள்ளம் பணிந்திட செய்தருளும். உமது வார்த்தையினால் எனக்கு வாழ்வு அளிப்பீர். கடவுளே, உமது திருவுளத்திற்கு என் உள்ளம் பணிந்திட செய்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. கடவுளே, உமது திருவுளத்திற்கு என் உள்ளம் பணிந்திட செய்தருளும். முதல் வாசகம். யோபு நூலிலிருந்து வாசகம். யோபு தம்மை நேர்மையாளராக கருதியதால் இந்த 3 மனிதர்களும் அவருடன் சொல்லாடுவதை நிறுத்திவிட்டார்கள். அப்பொழுது பூசியனும் ராமின் வீட்டை சார்ந்த பாரக்கேலின் புதல்வனுமாகிய எலிகு சீற்றமடைந்தான். யோபு கடவுளை விட தம்மை நேர்மையாளராய் கருதியதால் அவர் மீது சினம் கொண்டான். 3 நண்பர்கள் மீதும் அவன் கோபப்பட்டான். ஏனெனில் யோபின் மீது அவர்கள் குற்றம் சாட்டினார்களே அன்றி அதற்கான ஆதாரத்தை எடுத்து கூறவில்லை. எலிகு யோபிடம் பேச இதுவரை காத்திருந்தான். ஏனெனில் அவனை விட அவர்கள் வயதில் முதிர்ந்தவர்கள். அந்த 3வரும் தகுந்த மறுமொழி தரவில்லை என கண்ட எலிகு இன்னும் ஆத்திரம் அடைந்தான். ஆகவே பூசியனும் பாரக்கேலின் புதல்வனுமான எலிகு பேசத் தொடங்கினான். நான் வயதில் சிறியவன், நீங்களோ பெரியவர். ஆகவே என் கருத்தை உங்களிடம் உரைக்க தயங்கினேன், அஞ்சினேன். ஆனால் இப்பொழுது யோபே, எனக்கு செவிகொடும். என் எல்லா வார்த்தைகளையும் கேளும். இதோ நான் வாய் திறந்து விட்டேன். என் நாவினால் பேசுகிறேன். என் உள்ளத்தின் நேர்மையை என் சொற்கள் விளம்பும். அறிந்ததை உண்மையாய் இயம்பும் என் உதடுகள். இறைவனின் ஆவி என்னை படைத்தது. எல்லாம் வல்லவரின் மூச்சு என்னை வாழ்விக்கின்றது. உம்மால் முடிந்தால் எனக்கு பதில் சொல்லும். என்னோடு வழக்காட எழுந்து நில்லும். இதோ இறைவன் முன்னிலையில் நானும் நீவீரும் ஒன்றே. உம்மைப்போல் நானும் களிமண்ணிலிருந்து செய்யப்பட்டவனே. இதோ நீர் எனக்கு அஞ்சி நடுங்க வேண்டியதில்லை. நான் வலுவாக உம்மை தாக்க மாட்டேன்.
உண்மையாகவே என் காதுகளில் விழ நீர் கூறினீர். நானும் அம்மொழிகளின் ஒலியை கேட்டேன். குற்றமில்லா தூயவன் நான், மாசற்ற வெண்மனத்தான் யான். இதோ அவர் என்னில் குற்றம் காண பார்க்கின்றார். அவர் என்னை எதிரியாக எண்ணுகின்றார். மரத்துளையில் என் கால்களை மாட்டுகின்றார். என் காலடிகளை எல்லாம் கவனிக்கின்றார். இதோ இது சரியென்று பதில் உமக்கு கூறுகின்றேன். கடவுள் மனிதரை விட பெரியவர். என் சொல் எதற்கும் அவர் பதில் கூறுவதில்லை என ஏன் அவரோடு வழக்காடுகின்றீர்? ஏனெனில் இறைவன் முதலில் ஒரு வகையில் இயம்புகின்றார், இரண்டாவது வேறு வகையில் விளம்புகின்றார். அதை யாரும் உணர்வதில்லை. கனவில் இரவின் காட்சியில் ஆழ்துயில் மனிதரை ஆட்கொள்கையில், படுக்கையில் அவர்கள் அயர்ந்து உறங்குகையில் அவர் மனிதரின் காதை திறக்கின்றார். எச்சரிக்கை மூலம் அச்சுறுத்துகின்றார். இவ்வாறு மாந்தரிடமிருந்து தீவினையை நீக்குகின்றார். மனிதரிடமிருந்து ஆணவத்தை அகற்றுகின்றார். அவர்களின் ஆன்மாவை குழியிலிருந்தும் உயிரை வாளின் அழிவிலிருந்தும் காக்கின்றார். படுக்கையில் படும் வேதனையினாலும் எலும்பில் வரும் தீரா வலியினாலும் அவர்கள் கண்டித்து திருத்தப்படுகின்றார்கள். அப்போது அவர்களின் உயிர் உணவையும் அவர்களின் ஆன்மா அறுசுவை உண்டியையும் அருவருக்கும். அவர்களின் சதை கரைந்து மறையும். காணப்படா அவர்களின் எலும்புகள் வெளியே தெரியும். அவர்களின் ஆன்மா குழியினையும் அவர்கள் உயிர் அழிப்போரையும் அணுகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். சரியான படிப்பினை தற்பெருமை எனும் பாவத்தை தவிர்க்கும். யோபு நூலை பற்றி திருத்தந்தை புனித பெரிய கிரகோரியார் எழுதிய விளக்க உரையிலிருந்து. யோபு எனக்கு செவி கொடுத்தருள்க, நானும் என் கருத்தை சொல்கிறேன். அகந்தை மிக்க போதகர்களின் குணம் என்னவென்றால், அவர்கள் தங்கள் படிப்பினைகளை கனிவாக எடுத்து கூற முடிவதில்லை. அவர்கள் கொண்டுள்ள உண்மைகளுக்கு ஏற்ற விதத்தில் அவற்றுக்கு பணி செய்வதில்லை. அவர்கள் போதிக்கும் போது தாங்கள் மிக உயர்ந்த மதிப்புக்குரிய இடத்தில் அமர்ந்திருப்பது போன்றும், அவர்களுக்கு செவி மடுப்பவர்கள் தங்களை விட மிக தாழ்ந்த இடத்தில் நிற்பவர்கள் போன்றும், தங்களுடைய அக்கறையை மட்டுமல்ல தங்களால் அடக்கி ஆளப்படவும் தகுதியற்றவர்கள் போன்றும் கருதுகின்றனர் என்பதை அவர்கள் தங்கள் வார்த்தைகளின் மூலம் வெளிப்படையாக காட்டுகின்றனர். இறைவாக்கினர்கள் மூலம் ஆண்டவர் அவர்களுக்கு கூறும் வார்த்தைகள் மிக சரியானவையே. அவர்களை கொடுமையுடன் வன்முறையுடனும் நடத்தினீர்கள். ஏனெனில் மனிதர்கள் தங்கள் அதிகாரத்திற்கு கீழ் இருப்பவர்களை பொறுமையான அறிவுறுத்தல் மூலம் திருத்துவதை விரும்பாமல் கடினமாக அடக்கி ஆளுதலால் அவர்களை வளைக்க விரும்பும் போது அவர்கள் கொடுமையுடனும் வன்முறையுடனும் தான் நடத்துகின்றனர். மாறாக சரியான படிப்பினையானது எண்ணங்களில் கூட இந்த அகந்தை என்னும் பாவத்தை தவிர்க்க அதிக விருப்பத்துடன் இருக்கும். அகந்தையின் ஆசிரியனையே தனது சொற்களால் தாக்கிட ஆர்வத்துடன் இருக்கும். அவன் மிகவும் அகந்தையான விதத்தில் அறிவிக்காத வண்ணம் அது பார்த்து கொள்ளும். அதே நேரத்தில் செவி மடுப்போரின் இதயங்களில் பக்தியான சொற்களால் அவனை தாக்கும். அது என்ன கூறுகிறது என்பதை தாழ்ச்சியோடு அறிவிக்கவும், என்ன செய்கிறது என்பதை தாழ்ச்சியோடு வெளிப்படுத்தவும் மிகவும் முனைகிறது. ஏனெனில் தாழ்ச்சிதான் நற்பண்புகள் அனைத்தின் தலைவியாகவும் அன்னையாகவும் இருக்கிறது. இவ்வாறு உண்மையை தேடுபவர்களுக்கு அந்த செய்தியை வார்த்தைகளை விட நடத்தையின் மூலம் அது அறிவிக்கின்றது. இதனால்தான் பவுல் தெசலோனிக்கரிடம் பேசும்போது திருத்தூதருக்குரிய தமது மாண்பை மறந்துவிட்டது போல் பேசுகிறார். நாங்கள் உங்களிடையே குழந்தையைப் போல நடந்து கொண்டோம். இவ்வாறே திருத்தூதர் பேதுருவும் கூறுகிறார். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் நம் விடைகள் சரியான விதத்தில் அளிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்த அவர் இவ்வாறு தொடர்ந்து கூறுகிறார். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள்.
உங்கள் மனச்சான்றும் குற்றமற்றதாய் இருக்கட்டும். பவுல் தீத்துவிடம், நீ இவை பற்றி பேசு, முழு அதிகாரத்தோடும் அறிவுறுத்தி கடிந்துகொள் என்று கூறும்போதும் அவர் அடக்கியாலும் வல்லமையை பற்றி கூறவில்லை. மாறாக அவரது சீடரின் வாழ்வின் அதிகாரத்தை பற்றி கூறுகிறார். ஒரு மனிதன் பிறருக்கு கூறுவதற்கு முன் தான் எதை கடைபிடிக்கிறானோ அதையே பிறருக்கு அதிகாரத்துடன் கற்பிப்பான். ஏனெனில் மனச்சான்று வார்த்தைகளுக்கு தடையாக இருக்கும்போது கற்பிப்பதை ஏற்றுக்கொள்வதும் கடினமாக இருக்கும். எனவே பவுல் பெரிய பெரிய வார்த்தைகளின் வல்லமையை பற்றி கூறவில்லை. மாறாக நன்னடத்தையின் மூலம் வரும் நம்பகத்தன்மையை பற்றியே தீத்துவிடம் கூறுகிறார். மேலும் நமக்கு கூறப்பட்டுள்ளது போல நம் ஆண்டவரும் மறைநூல் வல்லுநர்களையும் பரிசேயர்களையும் போல் அல்லாமல் அதிகாரத்துடன் கற்பித்தார். அவர் மட்டுமே ஒரு தனித்துவம் மிக்க அதிகாரத்துடன் பேசினார். ஏனெனில் பலவீனத்தினால் அவர் எந்த பாவமும் செய்யவில்லை. தமது மனிதத்தன்மையின் பாவமற்ற நிலையிலிருந்து அவர் நம்மீது எதை பொழிந்தாரோ அதை அவரது இறைத்தன்மையின் வல்லமையிலிருந்தே அவர் பெற்றிருந்தார். யோபு நூலை பற்றி திருத்தந்தை புனித பெரிய கிரகோரியார் எழுதிய விளக்க உரையிலிருந்து வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேறின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனை மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். இரண்டாமவர் அவரை மணந்து அவரும் மகப்பேறின்றி இறந்தார். மூன்றாமவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 பேருக்கும் மகப்பேறு இல்லாமற் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் 7வரும் அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால்தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர்த்தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணக தூதரைப் போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்தது இல்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எமக்கு காட்டியருளும், உமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எமக்கு காட்டியருளும், உமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தருளும். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையின் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழி நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உமது இரக்கத்தை எமக்கு காட்டியருளும், உமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எமக்கு காட்டியருளும், உமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தருளும். மன்றாட்டுகள். நம்மை தம் சகோதரர் சகோதரிகள் என அழைப்பதற்கு கிறிஸ்து வெட்கப்படவில்லை. எனவே அவருக்கு நன்றி செலுத்தி அவரை புகழ்வோம். ஆண்டவராகிய இயேசுவே, நாங்கள் உம் சகோதர சகோதரிகள்.
பாஸ்கா புது வாழ்வை நாங்கள் வாழ துணை புரியும். அதனால் உமது அன்பின் ஆற்றலை மனிதர்கள் எங்கள் வழியாக அறிந்து கொள்வார்களாக. ஆண்டவராக இயேசுவே, நாங்கள் உம் சகோதர சகோதரிகள். ஒவ்வொரு நாளும் உமது அன்பின் சான்றாக உள்ளது. இந்த புதிய நாளுக்கு எங்களை நீர் அழைத்துள்ளதால் எங்கள் மனதையும் உள்ளத்தையும் புதுப்பித்தருளும். ஆண்டவராக இயேசுவே, நாங்கள் உம் சகோதர சகோதரிகள். எல்லா மனிதர்களிடத்தும் நாங்கள் உம்மையே காண கற்றுத்தாரும். துன்புறுவோரிடம் நாங்கள் உம்மை கண்டுகொள்ள துணை புரியும். ஆண்டவராக இயேசுவே, நாங்கள் உம் சகோதர சகோதரிகள். இன்று எங்கள் வாழ்வு உமது பரிவினால் நிரப்பப்படுவதாக. மன்னிக்கும் மனப்பான்மையையும் தாராள உள்ளத்தையும் எங்களுக்கு தாரும். ஆண்டவராக இயேசுவே, நாங்கள் உம் சகோதர சகோதரிகள். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. எம் மீட்பராகிய கடவுளே, திருமுழுக்கு அருளால் நீர் எம்மை ஒளியின் மக்களாக்கினீர். நாங்கள் அந்த ஒளியிலேயே எப்பொழுதும் நடக்கவும் உண்மைக்காக உழைக்கவும் துணை புரிந்தருளும். இதனால் மக்கள் அனைவருக்கும் முன்பாக உமக்கு சான்றுகளாய் திகழ்வோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.